வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் நடக்கும் அரசியல் மாற்றம் முன்கூட்டியே தெரிந்தது. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பிள்ளைகளும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சாதனை போகலாம். தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கையானது நடந்துட்டுருக்கு. தீவிரத்திலும் தீவிரமாக ஏறக்குறைய பாதிக்கும் மேலே தாண்டக்கூடிய சூழலில் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ இருக்கும் பட்சத்தில் இப்போயே தெரிஞ்சிருப்பாங்க நிறைய மக்கள்கள் பார்த்திங்கன்னா இந்த முன்னிலை பின்னிலை பின்னடைவு சரிவு இதெல்லாம் பார்த்தவொடனே இந்த கட்சி தான் வரப்போகுது, இவங்க தான் வரப்போகிறாங்கன்றத வாக்கு எண்ணிக்கை முடியறதுக்கு முன்னாடி தேர்தல் முடிவுகள் பார்த்திங்கன்னா வெளியிடுறதுக்கு முன்னாடியே கணிச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா அது முன்கூட்டியே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரியான சூழல்லாம் பார்த்திங்கன்னா தற்பொழுது நடந்துகிட்ருக்கு தமிழகத்தில். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களும் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் அவங்களே பார்த்திங்கன்னா அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஏறக்குறைய பார்த்திங்கன்னா தெரியக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க, கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்காங்க. கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஆன்லைன்களையும் சரி ஒரு சில சமூக வலைத்தளங்களையும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஸ்டோரி வைப்பது அந்த மாதிரியான சூழலையும் பார்த்திங்கன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி அவர்களுடைய கொண்டாட்டத்தை தெரிவிக்கிறார்கள். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய காலம் பிறந்து விட்டதா, இல்லை பிறக்கக்கூடிய நாட்களும் நெருங்கி விட்டதா, அதுக்கான நேரங்களும் கிடைத்து விட்டதா அப்படின்ற மாதிரி தான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிக மிக முக்கியமாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2026 தேர்தல் என்பது ரொம்ப பார்த்திங்கன்னா மக்களை எதிர்பார்ப்பில் ஆழ்த்தி ஈழ்த்து வந்த முடிவுகளாகவும் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் ஏறக்குறைய உறுதியான முடிவு சொல்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு பார்த்திங்கன்னா செவிசாய்க்கும் விதமாக அது போன்ற நிகழ்வுகளும் நடக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மக்களுடைய முடிவே மகேசனின் முடிவுன்ற மாதிரி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்றத நம்ப ஆரம்பிச்சிட்டார்கள் ஒவ்வொரு தமிழக மக்கள்களும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் 2026 தேர்தல் என்பது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பிலும் உறுதியான ஒரு நோக்கத்திலும் செயலாற்றி கொண்டிருப்பது என்பது யதார்த்தத்தை தெரிந்து புரிந்து செயல்படுத்த வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் கள நிலவரங்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் மற்றும் புரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவல் பெரும் விதத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தீவிரமாக தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.